வணக்கம் மானிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். நேத்திக்கு ஆடிட்டிங் ரிவ்யூ அந்த பேப்பர் ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் பயங்கரமாக பேக் ஃபயர் பேக் கிளாஷ் ஒரே ஒரு ரத்த கலரியாக போயின்னு இருக்கு என் யூடியூப் சேனலு. அண்ட் நிறைய பேர் என்னென்னவோலாம் கொஸ்டின் கேட்குறாங்க, என்னென்னவோலாம் கமெண்ட் போடுறாங்க. ஆனால் நான் எந்த கமெண்ட்டும் டெலீட் பண்ணல. சம்டைம்ஸ் நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன், சம்டைம்ஸ் நான் ரிப்ளை கொடுக்கல. ஸோ ஒரு ஒரு விஷயமா நான் சொல்கிறேன். இது நான் வந்து எஸ்எம் வரைக்குமே வெயிட் பண்ணிடலாம்னு நினச்சேன். எஸ்எம் எஃப்எம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கமெண்ட் போடுறவங்க போட்டுனே இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. அண்ட் மரியாதை இல்லாத மாதிரி ஒரு ஒருமையில் பேசுகிற மாதிரி இருக்குது அந்த கமெண்ட்லாம். டேய், நீங்கள் வந்து எனக்கு 35 வயசு ஆகுது, நீ உனக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 19 20 வயசு இருக்குமா, உன்னோட 15 வயசு பெரிய பையன் அப்படின்னு யோசிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஃபேக்கல்ட்டி அப்படின்னு அந்த மரியாதை கொடுக்கணும். எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்லை. 2K கிட்ஸ்ல, ஜென்சிஸ்ல, ஜென்சி ஆர் 2K கிட்ஸ் வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. ஓகே, சி, இப்போ ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒன்று வந்து, சில பேருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக பட்டிருக்கும், சில பேருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக பட்டிருக்கும். ஆஹ் இப்போ இன்னொன்று சொல்கிறேன். சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் சால்வ் பண்ணீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. எனக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் சம்டைம்ஸ் ஈஸியாக தோணும். ஓகேவா? இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து எனக்கு சில வீடியோஸ்லாம் அனுப்பிச்சாங்க, பாருங்க இந்த ஃபேக்கல்ட்டியே வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு செம்ம டஃப்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ஃபேக்கல்ட்டியால் அந்த எம்சிக்யூவை 25 minutes to 30 minutes சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ நான் வந்து லா கிளாஸ் எடுக்கிறேன் ஆர் ஆடிட்டிங் கிளாஸ் எடுக்கிறேன்னா, எனக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு அறிவு வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது பேர் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நாலேஜ்னு பேர். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான், மை ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா வைல்ட் ரேபிட் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் இருக்கும். ஒரு 400 பேஜ் 300 பேஜை 3 மணி நேரத்தில் ஃபுல்லாக சொல்லுவாங்க, டாப் டு பாட்டம் சொல்லுவாங்க. இது எல்லா அட்டம்ப்ட்டுக்கும் நான் இந்த வீடியோஸ் போடுவேன், மை ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு. அதாவது எனக்கே கூட சப்செக்ஷன் நம்பர் வந்து மனப்படமா தெரியாது, ஆனால் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்செக்ஷன் நம்பர்லாம் மனப்படமா தெரியும், என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாம் உள்ள வரைக்கும் டீட்டெயிலாக போவாங்க. அதனால தான் சில பேர்லாம் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸில், அதாவது நான் சொல்கிறேன் எக்கனாமிக்ஸில், ஃபவுண்டேஷன் எக்கனாமிக்ஸ் நான் எடுத்தது போன வருஷம் நவம்பர் 23ல 97 இஸ் ஹையஸ்ட் மார்க், 97. அதுக்கப்புறம் May 24 இன்டர்ல ஆடிட்டிங்ல 92 2 பேர் எடுத்தாங்க. அந்த பேட்ச்லேயே மொத்தம் 24 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி லால கிளாஸ் ஆவரேஜே 60+ இருக்கும். கிளாஸ் ஆவரேஜ் நான் சொல்றது ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, கிளாஸ் ஆவரேஜ் மொத்த கிளாஸோட ஆவரேஜே 60+ இருக்கும். எக்கச்சக்க பேர் எக்ஸாம்ஷன் எடுப்பாங்க, எவன கடன் எக்ஸாம்ஷன் லால. ஸோ அப்போ நான் ஓப்பனா சொல்ல போனா, எனக்கு பேப்பர் சம்டைம்ஸ் ஈஸியா தெரிஞ்சிடும். நான் பார்த்தா இதனால தான் நான் பேப்பரே பார்க்கறது நிறுத்திட்டேன். ஒரு 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் பேப்பரே பார்ப்பேன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா சார்னு கேட்டால் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு, ஓகே, இதுதான் என்னோட வேர்ட் ஃபைல். இந்த இன்டர் லா இருக்குல்ல, இந்த இன்டர் லாவோட சஜஸ்ட் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இதை வச்சுக்கிட்டு நான் இப்போ September 25 பேட்ச் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பேட்சுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்து டெஸ்ட் வைப்பேன், அதை கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுப்பேன். இன்ஃபேக்ட் என்னோட மார்க் டெஸ்ட்ல பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத நான் ஓப்பனா யூடியூப்லேயே போடுறேன். திஸ் இஸ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இதை வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் நான் பாஸ் பண்ணுவாங்கன்னு கெஸ் பண்ணுறேன், ஆவரேஜாக இவ்வளோ மார்க் வரும்னு கெஸ் பண்ணுறேன்ட்டு அந்த வீடியோஸ்லாம் யூடியூப்லேயே இருக்குது. நான் ஒரு ஒரு மார்க் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்னோட வீடியோ போட்டுன்னு இருப்பேன் யூடியூப்ல. ஸோ எனக்கு சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தெரிஞ்சிருவோன்ற ஒரே காரணத்தினால தான் நான் கொஸ்டின் பேப்பர் பார்க்கறது இல்லை. சரி, ஓகே, நீங்க ஏன் சால்வ் பண்ணி வீடியோ போடுறது இல்லை? சரி, நான் சால்வ் பண்ணி வீடியோ போடுறேன்னு வச்சுப்போம். அது எக்ஸ்ட்ரீம் பயத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, இந்த கொஸ்டினை இப்படி யோசிச்சிருக்கணுமான்ட்டு. ரெண்டாவது, கொஸ்டின் பேப்பரை நம்ம அந்த எக்ஸாம் ஹாலில் பார்க்கும்போது நமக்கு ஒரு விதமாக தோணும், செம்ம கஷ்டமா கூட சம்டைம்ஸ் தோணும். ஆனால் அதே கொஸ்டின் பேப்பரை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தான்னு வச்சுக்கோயேன், அந்த கொஸ்டின் உனக்கு என்னடா இந்த கொஸ்டினை விட்டுருக்கோம், இதையா டஃப்னு ஃபீல் பண்ணுன்ற மாதிரி ஃபீலிங்லாம் இருக்கும். ரெண்டாவது, இப்போ நான் சொல்லும்போது எஸ் 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 இதை நான் எழுதிட்டேன் இதை நான் எழுதிட்டேன் அப்படின்னு உனக்கு ஒரு ஃபீல் இருந்தால் கூட நீ எதிர்பார்க்குற மார்க் உனக்கு ஐசியில் வரவே வராது. ஒன்று அதிகமாக போகும், இல்லைன்னா ரொம்ப கம்மியாக கூட வரலாம். இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். 2019 20 18லலாம் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். ஓகே, ட்ரை பண்ணிட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அங்கே வர மாட்டேங்குது. பிகாஸ் அந்த மனநிலைமையில நீ ஒரு மாதிரி எழுதுவ. இப்போ ஒரு ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு அதை நீ யோசிச்சின்னா அது வந்து உனக்கு வேற வேற மாதிரி கொடுக்கும். நான் தான் அதை எழுதினேனா, இதுதான் நான் இப்படிதான் எழுதியிருப்பேனா, கொஞ்ச நாள் கழிச்சு ஆர்டிஐல போட்டு பேப்பர் வாங்கும்போது அது வேற மாதிரி இருக்கும்.
என்னடா இதெல்லாம் நான் விட்டுருக்கேனா, ஏன் எனக்கு இது நான் விட்டேன், இந்த பாயிண்ட்டை நான் ஏன் விட்டேன், இந்த ஆங்கிள் நான் ஏன் யோசிக்கலன்ற மாதிரிலாம் தோணும். ஸோ இது வந்து பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிடும். ஓகே. ஸோ இது அன்னைக்கு நான் என்ன எழுதுற அந்த நிமிஷம் தான் அதோட முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கரெக்டா தப்பான்னு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா சரி. இப்போ நான் அனலைஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் யோசிக்கிறேன், நான் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டேன். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எம்சிக்யூல 30க்கு 22 மார்க் வருது. டிஸ்கிரிப்டிவ்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 40 மார்க் வாங்குவேன் 70க்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நான் 65 மார்க் வாங்குவேன் அப்படின்னு நான் எழுதி ரிலைஸ் பண்ணிட்டேன். ஆனா ஐசிஏல மார்க் வரும்போது 50 வருதுன்னு வச்சுக்கோங்க. 65 எங்க இருக்குது, 50 எங்க இருக்குது? ஸோ ஏன் ஐசிஐ கம்மியாக கொடுத்துச்சு சொல்ல முடியாது. ஏன் எல்லா கொஸ்டினையும் கம்மி கம்மியாக மார்க் போட்டாங்க சொல்ல முடியாது. இது நடந்திருக்குது லால. May 24 எக்ஸாம்ல எல்லா கொஸ்டினையும் மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் சும்மா சும்மா மார்க் கம்மியாக போட்டாங்க. ஒரு பையனால லாவை தவிர எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து இஸ் கெட்டிங் 80+. லால மட்டும் 64. பட் அது அப்படிதான், நீ எதிர்பார்க்கறதா அங்க கொடுக்க போறது இல்ல. அதனாலதான் இது நான் வந்து அதை பண்றதே இல்லை. சி இந்த ரிவ்யூ வீடியோ கூட நான் ஏன் போடுறேன், நீங்க ஆணையே போடுங்க தெரியலன்னு கேட்பீங்க. அந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே மனசுல பேப்பர் கஷ்டமா இருந்துச்சு ஈஸியா இருக்கணும்னு தோணும். சி இப்போ எல்லாம் எக்ஸப்ட் ஃபார் டாக்ஸேஷன், இன்ஃபேக்ட் சொல்ல போனா எல்லாமே ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருந்துச்சு பேப்பர். ஸோ அப்போ குரூப் 2ல அதுவும் காஸ்டிங்க்கு ரொம்ப ஈஸியா கேட்டதுனால ஓகே குரூப் 2 இந்த தடவை ஈஸியா கேட்டாங்க போல இருக்குன்ற மைண்ட் செட்ல நானும் நம்பிட்டேன் பசங்க சொன்ன உடனே. பிகாஸ் நான் பேப்பரை பார்க்கறது இல்ல, பார்க்க மாட்டேன். நான் 7 பேர்கிட்ட பேசுவேன். அதாவது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 7 பேர், குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 11 பேரோ 12 பேரோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் அது 15 பேர்கிட்ட கூட போகலாம். சில டைம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம், சில பேர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஸோ பசங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்பி தான் பேசுறது. நான் பேப்பரை பார்த்துட்டு பேசுறதே கிடையாது. நான் பேப்பரை பார்த்தா எனக்கு சம்டைம்ஸ் அது ரொம்ப ஈஸியா தோணிடும். ஏன்னா நான் ஒரு டீச்சர். ஓகே, எனக்கு எல்லா கொஸ்டினும் எங்கெங்க இருக்குதுன்றது தெரியும். அந்த பாக்ஸ்குள்ளலாம் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க, நோட்டுன்னு போட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் டீச்சருக்கு தெரியணும்ல, அவன் அப்படி தெரியாம டீச்சர் ஆக முடியும் அப்படின்றதுனால. ஸோ அதனால பசங்க என்ன சொல் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட், என்னோட வீடியோல ரொம்ப தெளிவாக போட்டிருப்பேன், வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட் ஆஃப்டர் ரைட்டிங் தி எக்ஸாம்ட்டு. அப்போ வாட் ஐ ஃபெல்ட் அபவுட் எக்ஸாம் கிடையாது. இப்போ நான் அந்த ஆன்சரை சொன்னா அது எனக்கு 2 நிமிஷம் ஆகாதா? எல்லா ஆன்சரையும் சொல் 2 நிமிஷம் நினைச்சு ஓகே, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க ஆன்சர் சொல்றதுக்கு. இது ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சின்ன வயசுல பண்ணிட்டேன். நான் ஒரு 21 வயசுல டீச்சிங் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ 13+ இயர்ஸ் நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் புதுசா வர டீச்சர்ஸ்க்கு இதெல்லாம் எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒருத்தருக்கு 23 வயசு ஆகுது, 24 வயசு ஆகுது, அவர் இன்னைக்கு டீச்சருக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும். சி நான்லாம் வந்து விகாஸ் ஓஸ்வால் சார் ஆடிட்டிங்ல வாவ்னு பார்த்து வளர்ந்த ஆளு. ஓகே, அந்த மனுஷன் மாதிரி ஆடிட்டிங் கிளாஸ் எடுக்கணும்டா அப்படின்னு பார்த்து வந்த ஆளு. ஓகே, அவரே இப்போ இந்த நீங்க சொல்ற வேலையெல்லாம் எதுவுமே செய்யறது இல்லை. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் இப்ப ஜெயராமன் சார்னு ஒருத்தர் இருந்தார். நான் வந்து இவரை மாதிரி நம்ம நாளைக்கு கிளாஸ் எடுக்கணும். எம்பிவி சார்னு ஒருத்தர் இருந்தார், இவரை மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கணும். ஆர்எஸ்என் சார்னு டாக்ஸ் ஒருத்தர் இருக்கார், இவரை மாதிரி நாம வந்து டாக்ஸ் படிக்கணும். இன்ஃபேக்ட் மை ஃபேவரட் டீச்சர் ஆர்எஸ்என். ஐ காட் 80 இன் மை டைரக்ட் அசன் இன் சிஏ ஃபைனல். ஆனா அவர் இந்த மாதிரி இந்த யூடியூப்ல வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்றது இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார். ஓகே, அவர் உண்டு கிளாஸ்க்கு வருவாரு, கிளாஸ் எடுப்பாரு, போவாரு, வருவாரு. ஓகே, இந்த மாதிரி பசங்கள்கிட்ட கூட வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் எல்லாம் பண்ணி ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். நானே பாஸ் பண்ணிட்டு கொண்டு போய் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு வந்தேன், நல்லா ஞாபகம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிஸ்ல நான் வந்து கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் ரொம்ப எக்ஸ்டெண்டுக்கு கொண்டு போக விரும்பல. ஏன்னா இது சில கன்ஃபியூஷன். இன்னொன்னு, ஆடிட்டிங் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அது எதிர்பார்க்கறாங்க. டேய் எஃப்எம்எஸ்எம்க்கு படிக்கணும்லடா நீங்க. நானே என்னோட வீடியோ ரொம்ப கிறிஸ்பா வச்சுக்கணும்னு நினைப்பேன். 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சுப்பேன். நேத்துக்கே நான் ஒரிஜினலா போட்ட வீடியோ 1 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளாரிபிகேஷன் வீடியோ தான் 5 நிமிஷம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பசங்க படிக்கணும். இப்போ இந்த வீடியோ பண்றது கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ ஐயோ இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானுன்னு சொல்லிட்டு. இதுல ஒருத்தவங்க எழுதியிருக்கான், நீங்க ப்ரொமோஷனுக்காக தான் ரிவ்யூ போடுறீங்க, அந்த ரிவ்யூல பாத்தீங்களா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஈஸியா இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னீங்க. நான் அதுலயே ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன். 2 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஈஸியா தோணுது, இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃபிகல்ட்டா தோணுது. கரெக்டா அந்த டைம்ல எனக்கு கால் வேற வரும். ஏன்னா நான் சொல்லியிருப்பேன், நான் நிறைய பேருக்கு கால் பண்ணேன், அதுல ஒரு 3 பேர் மிஸ் கால் ஆகி போச்சு, இன்னும் அவங்க திருப்பி ஃபோன் பண்ணலன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டைம்ல ஒரு ஃபோன் வேற வந்திருக்கும் எனக்கு. அப்ப அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி கஷ்டம்னு சொல்லிச்சு. அது ஸ்வர்ணா, அந்த பொண்ணு கஷ்டம் சார், எனக்கு கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்னு சொல்லிச்சு. இன்ஃபேக்ட் அது 2D எழுத போகுது, அதாவது ஆடிட்டிங் எஃப்எம்எஸ்எம் மட்டும் தான் எழுத போகுது, பழைய பொண்ணு அது. ஸோ அப்போ அந்த பொண்ணு அப்பதான் சொன்னேன், ஓகே அப்போ பழைய பேட்ச் பசங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குது, இந்த புது பேட்ச் பசங்களுக்கு அப்போ என்ன நான் என்ன யோசிக்கிறேன்னா, புது பேட்ச்க்கு நான் ஒரு வேர்டு கூட உள்ள
ஒரு வேர்டையும் படிச்சோம். ஐசிஐ புக்ல ஒரு வேர்டையும் படிச்சோம், அண்டர்லைன் பண்ண வச்சோம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பேட்ச்ல மேபி லைன் பை லைன் வேர்ட் நடத்தாம இருந்திருக்கலாம். ஓகே, அப்ப அதுக்கு அடுத்த பேட்ச்ல அதை நடத்திருக்கலாம். ஸோ அப்போ இந்த பேட்ச் பசங்களுக்கு ஓரளவுக்கு, அதாவது அந்த அளவுக்கு அந்த பசங்க ஃபீல் பண்ண அளவுக்கு இந்த பசங்க ஃபீல் பண்ணலன்றதெல்லாம் நான் ஓப்பனா சொல்லியிருப்பேன். நீங்க வந்து ப்ரொமோஷனுக்கு போடுற டேய், சரி இன்னொன்னு சொல்றேன். இப்போ யூடியூப்ல என் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ? 85,000 பேரோ 84,000 பேரோ 85,000 பேரோ சப்ஸ்கிரைபர்ஸ், 85,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நினச்சிக்கோ. சரி, வியூஸ் எவ்வளோ போகுது? ஒரு 3,000 4,000 5,000 வியூஸ்லாம் கூட போகுது. என் கிளாஸ்ல மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? குரூப் 1க்கு 64 பேர், குரூப் 2க்கு வந்து எக்ஸாம் எழுதுறது ஒரு 20 பேர் எக்ஸாம் எழுதினா பெரிய விஷயம். இவ்வளோதான். சரியா? அப்படின்னா யூடியூப்ல பார்க்குற வீடியோஸ்ல வியூஸ்லேயே சொல்றேன், சப்ஸ்கிரைபர்ஸ் விட்டுருங்க, வியூஸே எடுத்துக்கோங்க. வியூஸ்ல 10% எடுத்தா கூட 300 ஸ்டூடெண்ட். ஓகே, நான் சொல்றது ஒஸ்ட் கேஸ் சினாரியோல. ஏன்னா எனக்கு ஆவரேஜ் 5,000 வியூ 6,000 வியூலாம் போகுதுன்னு வச்சுக்கோ. நான் வந்து 3,000 வியூ வச்சுக்கிறேன், அதுல 10% கூட 300. ஆனா 30 கூட இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையை சொல்ல போனா. அப்போ என்கிட்ட இருக்கிற நம்பர்ஸ்ல என்ன வருதோ, இப்போ இந்த 30 பேர்ல நான் வந்து ஒரு 8 பேர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னா, அந்த 8 பேர் என்ன சொன்னாங்கன்னு வச்சுதான் நான் அந்த வீடியோ போடுறேன். ஓகே, இதுல எந்த ஸ்டண்ட்டும் கிடையாது. உண்மையா சொல்ல போனா எந்த ஸ்டண்ட்டும் கிடையாது. நேத்தி கூட குரு மெசேஜ் பண்றான், சார் என்ன சார் இவ்வளவு திட்டுற அளவுக்கு என்ன சார் இருக்குது? நான் இப்பதான் யூடியூப் கமெண்ட்ஸ் பார்த்தேன் நைட்டு தான், பட் அவ்வளோக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார்ன்ற மாதிரி சொல்ல. பட் அவனை உடனே திட்டாதீங்க தயவு செய்து, அவனை காட் ப்ரே பண்ணுங்க, அவன் நல்ல மார்க் வாங்கணும். சரி, எதுக்கு சொல்றேன்னா, கஷ்டமா இருந்திருக்கலாம், ஆனா அது ஐசிஐயோட தரம் அப்படி, தொட்டவே முடியாது அப்படின்ற மாதிரி இல்லைன்னு அவன் சொன்னான் என்கிட்ட. அது வந்து அவன் சொன்னதுதான். அதுக்கப்புறம் நேற்று ரொம்ப லேட் நைட்டு தான் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தேன். நான் இப்பயும் சொல்றேன், என் கண்ணுக்கு அது வேற மாதிரி தெரியும், நான் அதை சொல்லவே விரும்பல. பசங்க என்ன சொன்னாங்கன்றதான் சொல்ல விரும்பல. இந்த ஸ்டண்ட் அடிக்கிறதுலாம் கிடையாது. ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு தான் இந்த ஒயிட் ரேபிட் ட்ரைனிங் வீடியோவே நான் போடுறேன், அதுதான் ஸ்டண்ட்டு. மொத்த புக்கையும் பார்க்காம சொல்றாங்களே கண்ணை கட்டிக்கிட்டு, அப்புறம் என்ன? அதெல்லாம் வீடியோ இருக்கும், போய் பாருங்க. மை ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கண்ணை கட்டிட்டு மொத்த புக்கையும் பார்க்காம சொல்லுவான், செக்ஷனை பார்க்காம சொல்லுவான், கேஸ்லாவை பார்க்காம சொல்லுவான், என்னதான் சொல்லணும். ஸோ ஸ்டண்ட்டுக்கெல்லாம் அது இருக்குது, நிறைய இருக்குது. அண்ட் ரிசல்ட் கொடுக்குறேன் நான். இப்போ 2025 மே மாசம் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் யார் எழுத போறாங்கன்னா, இப்போ 12th போர்டு எக்ஸாம் எழுத போற பையன் மே மாசம் எக்ஸாம் எழுத போறான். அவன் ரிசல்ட்டை நான் வந்து ஜூன் மாசம் ரிசல்ட் வந்தோடனே பப்ளிஷ் பண்ண போறேன். போன வருஷம் வீடியோஸ் இருக்கும், போய் பாருங்க. மை அவர் ரிசல்ட்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், அதில் நான் பேர் எழுதி டேட் ஆஃப் பர்த் எழுதி போட்டிருப்பேன். எல்லாருக்கும் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணும்போது லெஸ் தென் 18 இயர்ஸ் இருக்கும். ரெண்டு பேர், சில பேருக்கு தான் 18 இயர்ஸ் இருக்கும். சொன்னா நம்ப மாட்டீங்க, 18 வயசு பசங்க, 19 வயசு கூட இன்னும் ஆகல, சிஏ ஃபைனல்ல செட் ஏ செட் பி கிளாஸ்ல ஒரு கிளாஸ் முடிச்சிட்டாங்க. செட் பி கிளாஸ் இல்ல, பேப்பரே முடிச்சிட்டாங்க. 19 வயசு ஆக போற பசங்க சொல்றேன், 19 வயசு ஆகி ஒரு 2 மாசம் ஆயிருக்கலாம். அவங்க சிஏ ஃபைனல் ஆடிட்டிங் கிளாஸ் முடிச்சிட்டாங்க, செட்டியே செட் பி முடிச்சிட்டாங்க. சில பேர் செட்டியே முடிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பசங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ சில பேருக்கு இந்த ரிவ்யூஸ் கோவத்தை உண்டாக்கலாம். நான் ஓப்பனா சொல்றேன், நான் வந்து இன்னும் நிறைய பேரை கேட்டிருக்கலாம். நீங்க என்ன எழுதிருக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம் பேரை கேட்டிருக்கலாம்னு எழுதிருக்கலாம். ஓகே, அதை விட்டுக்கிட்டு என்னென்னவோ எழுதுறாங்க. இவங்க யாருமே இந்த வீடியோஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. இந்த இந்த யூடியூப் சேனல்ல சுமாரா ஒரு 1,600 வீடியோ போட்டிருக்கோம். ஓகேயா? ஒரு 2015 நான் பேசியிருப்பேன். சரி, அப்ப நீ வந்து பிறந்திருப்பேன்னு கூட தெரியலன்னு வச்சுக்கோ. சரி, ஒரு லாஸ்ட் 2 வருஷமா சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருப்பேன். நேற்றுக்கே 5:30 மணிக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி 3:30 மணிக்கு ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, அது வந்து என்னோட மனக்குமுறலுக்காக ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் எப்படி பேசியிருப்பேன்? ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஆதங்கம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எவனாவது ஒரு டீச்சர் வந்து யூடியூப்ல வந்து புலம்புவானா ஆதங்கம்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவை பார்த்தவன் எவனாவது ஏன்டா ஸ்டண்ட் பண்றவன் அந்த வீடியோ எவனா போடுவானாடா? ஒரு ஒரு டீச்சரோட ஆதங்கம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் புலம்பி தள்ளியிருப்பேன், ஐயோ ஜான் 25 ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்டா இவ்வளோ மட்டமாக படிக்கிறீங்க, கொஞ்சமாவது இப்போ ரெஸ்பான்சிபிளாக படிங்கடா. அது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் திட்டிருப்பேன், நான் பொதுவாக திட்டிருக்க மாட்டேன். ஸோ ஸ்டண்ட் பண்ணணும்னா பண்ணலாம், ஸ்டண்ட் பண்ணுறதுக்குன்னு சில வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸில் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுறது இது வந்து அன்னைக்கு பசங்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு, எக்ஸாம் எழுதிட்டு எப்படி வந்தாங்கன்றதுனால சொல்கிற வீடியோஸ். அதுக்காக நான் இப்போ ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டேன்னா அது நிறைய கன்ஃபியூஷனை கொடுக்குது, ஒரு தப்பான ஜட்மெண்ட்டுக்கு வர வச்சிருது. இப்போ பாஸ் ஆயிரம்னு நினச்சிக்கிட்டு சம்திங் எல்ஸ் நீ படிப்ப, திருப்பி அதை படிச்சிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அது வரும்போது இது டச் விட்டு போயிடும். சிம்பிளாக சொல்ல போனா, இப்போ குரூப் 1ல டாக்ஸ் எக்ஸாமில் ஒரு வேளை நீ வந்து பாஸ் ஆயிரம்னு நினச்சிட்ட, ஆனால் அதை நினச்சிக்கிட்டு படிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோயேன். அப்போது ஒருவேளை நீ வந்து பிப்ரவரியில் ரிசல்ட் வரும்போது, பிப்ரவரி எண்ணில் ரிசல்ட் வரும்போது டாக்ஸில் போயிடுச்சு அப்படின்னா, டாக்ஸ் மட்டும் படிக்கிறதுக்கே உனக்கு 1.5 மாசம் ஆயிடும். பிகாஸ் அந்த நியூ டாக்ஸ் வந்து புதுசா மாறி இருக்குது.
பட் 50-50 சான்ஸ் வச்சு நான் இப்பயே கொஞ்சம் டாக்ஸ் டெய்லி ஒரு 3 ஹவர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா நீ புது புக்கை டவுன்லோட் பண்ணி மே 25 டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவேன். அது உனக்கு ஈஸியா போகும். அந்த எல்லா டிசிஷனுமே நீ தான் எடுக்கணுமே தவிர அந்த வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நான் எழுதியிருப்பேன் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் எழுதும் போது நீ நீ நினைச்சதே எழுதியிருக்க முடியாது. நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். நானே நான் ஃபைனல் பேப்பரை வாங்கி ஆர்டியில பார்க்கும்போது நான் நினைச்சபடி நிறைய எழுதல. என்னடா இந்த கொஸ்டின் இந்த பாயிண்ட் எப்படி நான் விட்டேன் அப்படிதான் நான் யோசிச்சிருக்கேன். மேபி அதனால கூட எனக்கு ரேங்க்லாம் போயிருக்கலாம், தெரியல எனக்கு. என் ஹேண்ட் ரைட்டிங்கும் கொஞ்சம் கிறுக்கி தள்ளியிருப்பேன் அந்த டைம்ல. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாம் ஹாலில் நம்ம டோப்பரா டிஃப்ரெண்டான பர்சனா இருந்திருப்போம். அதனால நீ அதெல்லாம் பண்ணீங்கன்னா பண்ணலாம், சும்மா ஜாலியா பண்ணலாமே தவிர அடுத்த நாள் எக்ஸாம் வச்சுக்கிட்டு அன்னைக்கு நம்ம வந்து அதெல்லாம் பண்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அநியாயம். பட் எஸ், எல்லாரும் அதை விரும்புறாங்க, அதையும் பண்றதுக்கு ஆள் இருக்குது. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, நீங்க என்னையும் அதை எதிர்பார்க்கவும் முடியாது. நான் ஒரு விதமான ஆளு, அவங்க ஒரு விதமான ஆளு. நான் வந்து என் ஸ்டூடெண்ட் என் அளவுக்கு நாலேஜோட வளரணும்னு நினைக்கிற ஆளு. எக்ஸாம் பாஸ் பண்றதுலாம் விஷயமே கிடையாது. எனக்கிட்ட என்ன அறிவு இருக்குதோ, இந்த 10 வருஷம் 12 வருஷத்துல நான் என்ன கத்துக்கிட்டனோ அந்த அறிவு என் குழந்தைகிட்ட இருக்கணும், என் பையன்கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் அந்த கொஸ்டின் பேப்பரை எழுதுறது விஷயம் கிடையாது. ஏன் ஸ்டூடெண்டால அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதுறதான விஷயம். இப்போ சிம்பிளா சொல்றேனே, இப்போ இந்த ஜான் 25 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் லா கிளாஸ் முடிச்சிட்டேன், போன வாரம் நான் லா கிளாஸ் முடிச்சிட்டேன். அதாவது ஜூன் 25 அண்ட் செப்டம்பர் 25 லா கிளாஸ் முடிச்சிட்டேன். அந்த பசங்க கிட்ட இந்த ஜான் 25 பேப்பரை கொடுத்து இது நீ எழுது. இப்போ நான் ஒரு சஜஸ்ட் ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன், நான் டெஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். இது ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு பாக்குறது தான் என்னோட வேலை. ஸோ இது மேட்ச் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் சொல்றேன். அதில் எம்ப்ளாய்க்கு லோன் கொடுக்க கூடாது, அப்படி எம்ப்ளாய்க்கு லோன் கொடுத்தா மேக்ஸிமம் 6 months லோன் கொடுக்கலாம். செக்ஷன் 67 ப்ராகிபிஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். பைபேக்கையும் 67 வச்சு லோன் யூ ஷுட் நாட் கம்பெனி ஷுட் நாட் கிவ் லோன் டு அ பர்சன் டு பை தேர் ஓன் ஷேர்ஸ்ன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். அதில் வந்து எம்ப்ளாயில யூ ஷுட் நாட் இன்க்ளூட் டேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிராக்கெட்ல ஐசிஐ புக்கில் ஒரு ஒரு பிராக்கெட் இருக்கும். எம்ப்ளாயினா எம்ப்ளாயி மட்டும் தான், டேரக்டர்ஸ் எடுத்துக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வேர்டு இருக்கும். அதுக்கப்புறம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, செக்ஷன் 67 நாட் அப்ளிகபிள் இருக்கும். ஆனால் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எக்ஸம்ஷனுக்கு பெய்ட் அப் கேபிட்டல் வந்து ஷேர் பாடி கேபிட்டல் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பார்த்து இருக்கும். ஸோ இவ்வளோ நுணுக்கமா இருக்கணும். அப்ப அவன் வந்து சப்சிடரி கம்பெனி மேல கொடுத்துட்டு சப்சிடரி கம்பெனி இல்லைனான்ற மாதிரி ஆன்சருக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். அப்ப நீ வந்து சப்சிடரி கம்பெனி இல்லைனா கூட பாடி கார்பரேட் ஷேர் வச்சிருக்கான்ல அப்படின்ற மாதிரி ஆன்சர் எழுதணும். இதை கூட நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலி சொல்லப்போனா. ஆனா இதை நான் ஒரு ஆதங்கத்தை சொல்றேன். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தோணிடுது. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தோணணும், என் ஸ்டூடெண்ட்டுக்கு தோணணும், தோணலைன்னா எனக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கணும். ஏன்னா லைன் பை லைன் தான் நான் நடத்திட்டேன்ல. அப்போ ஒரு ஒரு வேர்டும் அந்த குழந்தைக்கு தெரியணும்ல. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனா ஐசிஐ புக்ல தான் நான் கிளாஸ் நடத்துறேன். இன்னைக்கு நிறைய ஃபேக்கல்டிஸ் ஐசிஐ புக் தூக்கி வச்சிருங்க, தூக்கி லேப்ல வச்சிருங்கன்றாங்க. ஒரு காலத்துல ஐசிஐ புக் அப்படி இருந்துச்சு. 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஐசிஐ புக் அப்படி இருந்துச்சு, தூக்கி லேப்ல தான் வச்சிடணும். இந்த ஆடிட்டிங்லாம் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் புக் கொடுப்பாங்க. அதெல்லாம் நானே பிரிச்சு படிச்சது இல்லை. நான் படிக்கும்போது அது தூக்கி லேப்ல வைக்க சொல்லுவேன் நான் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம். இப்போ கொஞ்சம் நல்லாவே கொடுக்குறாங்க. புக்ஸ் எல்லாம் உள்ளேயே அழகா கொண்டு வந்து, முன்னாடி எல்லாம் தனித்தனியா இருக்கும், இப்போ அழகா சாப்டருக்குள்ளேயே கொண்டு வந்து ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு அழகா டிசைன் பண்ணிட்டாங்க. புக்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய கேஸ் ஸ்டடி புக்லயே கொடுத்துருக்காங்க, நிறைய இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா டிவிடெண்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் அந்த 4 ரூல் வச்சு கால்குலேட் பண்ணுவோம்ல, அதுக்கு சம்ஸே இருக்கு அது புக்ல. நான் சிஏ ஃபைனல் புக்லயே சொல்றேன், சிஏ ஃபைனல் புக்லயே சம்மு கிடையாது. ஆனா இப்ப சிஏ இன்டர் புக்லயே சம்மு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதுல ப்ராப்ளம் என்னன்னா, நியூ சிலபஸ் 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த புக்ல வேற மாதிரி இருக்கு அதே சம்மு, 6 மாசத்துக்கு அப்புறம் வந்த புக்ல அதே சம்மு வேற மாதிரி இருக்கு. ஓகே. அண்ட் நிறைய நியூ சிலபஸ் இப்ப ரீசெண்டா செப்டம்பர் 25 ஒரு புக் விட்டாங்களே, அதுல நிறைய பேஜை காணும். என்ன காணுமானா, ஆமா காணும், இன்டெகிரேட்டட் கேஸ் ஸ்டடி தான் தூக்கிட்டாங்க நிறைய புக்ல. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ சில கொஸ்டின்ஸை தூக்கிட்டாங்க. அதாவது நாங்க வந்து மே 24 பேட்ச் எடுக்கும்போது ரக்ஷனா விட்டு சில மெயில் போட சொன்னேன், இந்த கொஸ்டின்லாம் தப்புன்னு சொல்லிட்டு. அந்த கொஸ்டினை ரெக்டிஃபை பண்ணி தானே அடுத்த எடிஷன் வரணும். ஆனா அந்த கொஸ்டினே காணும் புக்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டு வேற மாதிரி இருக்குது, மெயின் டெஸ்ட் வேற மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி மெசேஜ் போட்டிருக்கோம் ஐசிஐக்கு, பார்ப்போம் தெரியல. எதுக்காக சொல்றேன், டே இப்போ என்னோட வழி தனி வழி, ஓகேவா? உனக்கு பிடிக்குது பிடிக்கல, ஓகேவா? அதனால ஹர்ட் பண்ற மாதிரிலாம் கமெண்ட் போடாதீங்க தயவு செய்து சொல்றேன். அது கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குது. ஓகே சி இது இந்த இந்த இதை நீ கண்டினியூ பண்ணுவேன்னா நீ பண்ணிக்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா உன் ஆட்டிடியூட மாத்திக்க. வாழ்க்கையில ரொம்ப நாள் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னா உன் ஆட்டிடியூட மாத்திக்கணும். இதுக்கு உட்காந்து நான் இவ்வளோ நேரம் பேசுவேன்னு சத்தியமா நானே எதிர்பார்க்கல. இனிமே இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் நிறைய பேர்கிட்ட நான் வேணா பேசி வீடியோ போடுறேன். அவ்வளோதான். பாய்.